கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கணும், நானும் வரட்டா? கிட்டி சொல்லுத போன வாரம் தானே மொத்தமா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே தீர்ந்து போச்சு. நான் போன வாரம் வாங்கினது இன்ன வரைக்கும் இருக்கும்னு என்ன நினைச்சீங்க நீங்க? இந்த வீட்ல அவங்களுக்கு பிடிச்சது செய்யற மாதிரில இருக்கு. அப்புறம் தனித்தனியா வாங்கணுமா இல்லையா? சீக்கிரமா தீந்து வேற போயிடுது. கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சுக்க வேண்டியதானே, கொஞ்சம் கொஞ்சமா செலவழிக்க வேண்டியதானே. போன வாரமே 4000 ரூபாய்க்கு வாங்கினல, அதுக்குள்ள தீந்து போச்சுன்னா என்ன செய்யறது? வாங்குற சம்பளத்துக்கு இப்படி சாலிக்கு சம்பளம் வாங்குறதே போயிரும் போல. அப்புறம் எங்கிட்ட நான் மிச்சம் பண்றதுதான். விலைவாசி கூட்டி போச்சு இல்லையா? கொஞ்சோண்டு பொருள் வாங்கினாலே அவனுக்கு காசு வந்து நான் என்ன செய்யறது? காலையில தோசை இட்லி, மதியம் சாப்பாடு, நைட்டுக்கு பூரி சப்பாத்தி, இப்படி டெய்லி செய்யும் போது தீந்து போயிருமா இல்ல? சொன்னா என்னட்டே செய்ய நானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப கூட்டிக்கு போறீங்களா இல்லையா? பைசா உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? அத முத சொல்லுங்க. இருக்குட்டி, அதையும் செலவழிக்காம பார்த்து பண்ணு. இப்படியாட்டி எல்லாரும் செலவழிச்சிட்டு இருப்பாவ. இந்த வீட்டுல மட்டும்தான் இப்படி காசு போகுது. இது பார்த்தா அதுன்னு கரண்ட் பில்லு வேற. நான் மட்டும்தான் எல்லாத்தையும் சமைச்சு சமைச்சு தின்னுட்டு இருக்கேன் பாரு. யாருமே எல்லாரும் வாயை பொத்திட்டு இருக்கீங்களாக்கும். ஊர்ல எல்லாம் தினைக்கு சோறத்தையும் ஆக்கி போடுவாவ, அது ரேஷன் அரிசி. இந்த வீட்டுல அப்படியா? ஒரு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறதே பெரிய மலையாளம் நினைக்கீங்க. அதை நான் சமைச்சு வேற கொட்டிட்டு இருக்கேன். இதுல 2 நேரம் சாப்பாடு போட்டா சும்மாவே இருப்பீங்க. இது நொட்டை அது கொட்டன்னு நொட்டன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு நேரத்துக்கு ஒண்ணு பண்ணணும்னா செலவழிஞ்சுதான் ஆகும். என்ன செய்யறது? எனக்கும் தெரியுது என்ன செய்யறது. நீ பிள்ளைலாம் வந்துட்டா அதுகளுக்கு வேற சம்பாதிச்சு வைக்கணும். என்ன செய்ய போறேன்னு தெரியல. சரி சரி, வள வளன்னு பேசாத. எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிட்டு. வேலைக்கு நான் இடத்துக்கு போலட்டி வேலையை கட் பண்ணிடுவாங்க. வா போனி இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே போறேன். நான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துறேன். லிஸ்ட் போடுற அளவுக்கா லென்த்தா இருக்கு? இருங்க வாரேன். மளிகை சாமான் லிஸ்ட் எங்க போச்சோ தெரியல, காணுமே. ஏடி, இப்படி டிவி மாத்திட்டேன்னா நான் எப்படி டிவி பாப்பேன்? கொஞ்சம் தள்ளுறியா? மாமி இருங்கோ, லிஸ்ட் தேடிட்டு இருக்கேன். மளிகை சாமான் லிஸ்ட் இங்க வச்சிருந்தே காணல. அதுவா அந்த அங்க இருக்க டேபிள்ல வச்சிருக்கேன் பாரு. இப்படி வந்து நிப்பேன்னு தெரிஞ்சிட்டு அங்க வச்சிருக்கேன். போய் எடுத்துக்க. சரி சரி எடுத்துக்குவேன். நெட்டிவமா எடுத்துட்டியா லிஸ்ட்? வரும்போது எனக்கு கொஞ்சம் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வர சொல்லி. இன்னுமா இருக்கு? சரி சொல்லுதே. உமா வா சீக்கிரமா. இப்ப நீ வரலனே நான் போயிடும் பாத்துக்க. எவ்வளவு நேரம் நிக்கிறது நானே? போலாமா? எடுங்க வண்டியே. நீ கன்ஃபார்மா நான் லேட்டா தான் போக போறேன் பாத்துக்க. என் பாஸ் நல்லா வாங்க போறேன். நான் பரிசு வாங்குவீங்களா? நீ வேற, நான் வேலை பார்ப்பதுக்கு பயந்துட்டு இருக்கேன். நீ எனக்கு ஒரு பரிசு கொடுப்பானுல? பரிசு எதுக்கும் ஆனாங்கன்னே பரிசு கொடுப்பானுவ. கொஞ்சம் பேசாம வா. ஏண்டி கொய்யாக்காவை எங்கிட்ட வாங்குனே? மொத்த காயா இருக்கு. கொஞ்சமா வாழைப்பழமா வாங்க வேணாமா? காய பிடிச்சு கடிச்சு என் பல்லே உடைஞ்சிரும் போல. நான் தான் உங்களை பிடிச்சி கரும்பித்துன்னு சொன்னேன். நக்கும் எனக்கே ஒருத்தி ஓசி கொடுத்தான்னு வச்சிருந்தேன். அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு காயா இருக்கு பழமா இருக்குன்னு பேச்சு வேற. பழமா வேணும்னு சொன்னா காசு கொடுத்து போய் கடையில வாங்கி தின்னணும். அதுக்காக நான் உள்ளுக்கு போட்டு பழுக்க வச்சிருந்தது ஆட்டியை போட்டு தின்னுட்டு இதுல இனியவே குறை சொல்லிக்கிறது வேற குறை. என்னடி எங்க பேச்சு? வாயை மூடிட்டு பேசாம கூட்டி. எப்படி நின்னுக்கிட்டு கூட்டறா பாரு. குறுக்கு வளைஞ்சு கூட்ட முடியாதோ? ஏன் குறுக்கு செத்து போச்சானே? கூட்டுறது காலையில நேத்து செய்ய நான் கூட்டி வச்சேன். திருப்பி அதே இடத்துல கூட்டிக்கிட்டு வேற இடமே இல்ல உனக்கு கூட்டுறதுக்கு. கிட்டே கூட்டிருக்கீங்க நீங்க? அப்படியே கிடக்கு மட்டையெல்லாம் எடுத்து போட வேணாமா? இந்த வீட்ல நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? என்ன என்ன வேலையை செய்ய சொல்றியா? ஒழுங்கா எடுத்து போட்டு கூட்டி. நான் ஒண்ணும் சொல்ல கிடையாது. நீங்க வாட்டுக்கு கொய்யாக்காவை கருமுங்க, நான் கூட்டுறேன். சரி சரி ஒழுங்கா கூட்டி. என்னடா மொட்டையா, என்ன இந்த பக்கம்? இங்க உங்க அம்மா வரலையா? வரல எங்க அம்மா. சரிடா, என்னடா உங்க அம்மா எதுவும் காரணம் அனுப்ப மாட்டாளே, என்ன விஷயம்? எங்க அம்மா கோழி பிடிக்க சொன்னாவ. என்ன சொல்லுதே? கோழி பிடிக்க சொன்னல? என்ன கோழி? எந்த கோழி? உங்ககிட்ட கோழி ஒன்னு வாங்கிட்டு வர சொன்னாவ. நாளை கழிச்சு அடுத்து குழம்பு வைக்க. அடி சின்ன பொண்ணே, என்ன அந்த சத்தம்? யார்கிட்ட பேசுற? ஆடி நானே வந்திருக்கேன். நல்ல ஆளுகிட்ட சிக்கிருக்க போ, அவகிட்ட கேளு. எனக்குலாம் அதை பத்தி தெரியாது. கோழி விற்கிறது வாங்குறது எல்லாம் அவங்க பொறுப்பு. கோழி பிடிக்க நல்ல ஆள் அனுப்பிட்டு இருக்கா பாரு, சின்ன பையனை போய். அம்மாச்சி அம்மே கோழி ஒன்னு பிடிச்சு வைக்க சொன்னாவ. நாளை கழிச்சு கோழி குழம்பு வைக்க. கோழியா உங்க அம்மா யார்ட்ட காசு கொடுக்கலையடா? இல்ல எங்க அம்மா கிட்ட நீங்க சேலை
வச்சுக்கட்டும். நாம மட்டும் ஏதாச்சும் ஒன்று வாங்கினா போதும், திணறியே உசுறு வாங்கிடும். இதை எங்கிட்ட காசு வாங்கி வச்சிருக்கா, இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு முடங்கிக்கிட்டே இருக்கிறது. இது மட்டும் நமக்கே தெரியாம எப்படி புடவை வாங்கி கட்டி வேற பார்த்துருக்கு. பாருல, அந்த புடவை 350 ரூபா சொன்னா ஒரு கோழியவும் 400 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். மீத காசு யார் கொடுப்பா? இதை நீங்க அம்மா கிட்ட தான் சொல்லணும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அம்மா இந்த கோழி மட்டும் புடிச்சு வைக்க சொன்னா. தெரியல, அப்பனா இன்னொரு சேலை வாங்கிக்கிட்ட மிச்ச காசுக்கு. இப்பெல்லாம் புடிச்சு தர முடியாதுல. பொழுது சாயும் போது வா புடிச்சு வைக்க. இப்பெல்லாம் கோழி அங்குடி சுத்தி தெரியும். துரத்திலாம் புடிக்க எனக்கு தெம்பில்ல. பொழுதாயே வந்து அடைய வரும்ல, அப்ப புடிச்சு வைக்க. காலையில வந்து வாங்கிட்டு போ. சரி மச்சி, போயிட்டு வரேன். சின்ன பொண்ணத்தே, போயிட்டு வரேன். தெரியல, போயிட்டு வா. என்ன உங்க அம்மா புடவையில விக்குதாடக்கும்? ஆமச்சி, உனக்கு தெரியாதா? எங்க அம்மா ரொம்ப நாளமே விக்குது. உனக்கு சொல்லலையே எங்க அம்மா. ஒரு நான் கூட சொன்னது இல்லைல்ல. நான் எது கடனுக்கு வாங்கி விடுவேன்னு எதுவும் சொல்லாம விட்டுட்டாரேன்னு தெரியல. நானே நாளைக்கு வந்து புடவை வாங்கிக்கிறதுன்னு சொல்லி மீத காசுக்கு அந்த கேள்விக்கு இல்லை, நான் வந்து வாங்கிக்கிறதுன்னு சொல்லி சரி சொல்லுதே.